பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னென்னா, அண்ணா வணக்கம் அண்ணா, எனக்கு வயசு 43, விதைப்பையில் வெரிகோஸ் இருக்குது. எனக்கு அசூஸ்பெர்மியா இருக்குது. அசூஸ்பெர்மியா இருந்தால் இடுப்பு வலி இருக்குமா அண்ணா? வலி அதிகமாக இருக்குமா அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்கார். ஸோ நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி விந்தணு குறைபாடு இருக்குது. அதுக்கான காரணம் நம்மளுடைய உணவுகளை சொல்லணும், அதே மாதிரி உழைப்பையும் சொல்லணும். ஸோ உழைப்புன்றது உடல், அது நம்மளுடைய உடலோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இருக்கணும். அதீதமான உழைப்பு கொடுக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அசூஸ்பெர்மியா இருக்குது. அதீதமான உழைப்பு அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, டே ஷிஃப்ட்டு, அப்புறம் நைட் ஷிஃப்ட்டு, இப்படி மாறி மாறி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பிரச்சனை அதிகமாகும். அது மாதிரி நரம்பு மண்டலத்துக்கான ஒரு ஓய்வை ஒழுங்காக கொடுக்கணும். இரவு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் தூங்குறப்ப தான் நரம்பு மண்டலத்துக்கான ஓய்வு கிடைக்கும். ஆனால் இரவு நேரத்தில் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். இந்த நரம்பு மண்டல பாதிப்பு வர்றப்ப உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் முழுமையாக பாதிக்கிறப்ப மூளையோட கட்டளையை சரியாக உள்வாங்கிறதுக்கு நரம்பு மறந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு பல்பிட்டேஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நரம்போட இயக்கம் சரியாக இருக்காது. அப்போ நரம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் நரம்போட இயக்கம் குறையும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட்டு, விந்து பை, விந்து குழாய், மூத்திர குழாய், ஆணுறுப்பு, ஆசனவாய், யூரினரி ட்ராக் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்போ ஒரு மனுஷனுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு டென்ஷனுக்கு உள்ளானா, டிப்ரெஷனுக்கு ஆனால், ஆன்சைட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னா, நீரோ டிஸார்டர் வந்துட்டுது அப்படின்னா ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் குறைஞ்சிரும். டெஸ்டோஸ் குறைஞ்சிட்டு நிறைய மன உளைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய கார்டிகோஸ்டீராய்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். மன அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் உண்டாகக்கூடிய இந்த விதையில் உருவாகக்கூடிய டெஸ்டோஸ் குறையிறது, அப்டாமினல் பிரச்சனை வர்றது, மலம் சரியாக போகாமல் போயிடுறது, ஜீரண கோளாறு உண்டாகிறது, கேஸ் உண்டாகிறது, அசிடிட்டி உண்டாகிறது, இது எல்லாமே பாதிக்கும். ஸோ இதெல்லாம் பாதிக்கிறதுனால விந்து உற்பத்தி மொத்தமாகவே ஒரு சிலருக்கு இருக்காது. அப்படியே விந்து இருந்தாலும் அதில் ஆக்டிவ் முட்டைகள் இருக்காது. ஸோ அசூஸ்பெர்மியா அப்படின்ற நிலைமைக்கு அது போயிடும். ஸோ அதனால தான் நம்ம தம்பிகளை நாம் சொல்கிறது, அடிக்கடி கையடிக்காதடா, கசையடிக்காத. எவனோ ஒருத்தன் என்னைய போட்டிருக்கான், கையடி கசையடி கண்ணதாசன்னு போட்டிருக்கான். என்னடா பட்டம் கொடுக்குறீங்க தம்பிகளா? சிரிப்பு தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் கையடி உரியடி மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் இருக்காது. 6 விரலில் 1 விரல் இருக்காதுன்னு சொல்லிடுவேன் பிறகு நான். சரியா? ஸோ சுண்டு விரலில் கூட இருக்காது, அதையும் விட கம்மியாகி போகும். ஸோ அதனால் அதீதமான கைப்பழக்கம் தான் வேரிகோஸ்களுக்கெல்லாம் சில நேரங்களில் பிரச்சனையாகுது. அதை அடுத்து ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ இடுப்பு வலியும் வரும். இப்போ அதாவது வேரிகோசல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இடுப்பு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயிரணுக்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு சில நேரத்தில் எலும்புகள் சார்ந்த பிரச்சனை, ஸ்பைன், நம்மளுடைய கழுத்து எலும்புலேருந்து கடைசியில் இருக்கக்கூடிய L4 L5 வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அசூஸ்பெர்மியா காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் இருக்கும், கிட்னி ஸ்டோன் இருக்கும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு, யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, யூரினரி ட்ராக்டில் மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆனவங்களுக்கு, விந்தில் மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப்பாக இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, பஸ் செல்ஸ் இருக்குது, ஆர்பிசி செல்ஸ் அவுட்புட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே டெம்பரரி அசூஸ்பெர்மியா இருக்கும். தயவுசெய்து அசூஸ்பெர்மியான்றதை உயிரணுக்கள் இல்லாத நிலை, அதுதான் WHO சொல்கிறது. அதுதான்
பட் அட் தி சேம் டைம் வந்து டெம்பரரியாக தற்காலிகமான ஒரு அசூஸ்பெர்மியா இருக்கிறத நான் என்னுடைய 32 வருஷம் மருத்துவ ஆய்வில் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ அதனால் வந்து அசூஸ்பெர்மியா இருக்குது, எனக்கு வந்து குழந்தையே பிறக்காது, நான் டோனரை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற யோசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து ஒரு விந்தில் வந்து விந்து அணுக்கள் உருவாகணும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் வேணும். நாம் சாப்பிட்றோம் இல்லையா குளுக்கோஸ், அதை கட் பண்ணுங்கள், குளுக்கோஸை கட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரக்டோஸை அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும், கன்சியூம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் உலர்பழம். உலர்பழத்தில் பேரிச்சம்பழத்தையும் அத்திப்பழத்தையும் சாப்பிட்றப்போ ஏன் வந்து அணுக்கள் அதிகமாகுது? ஏன்னா அதில் உள்ள ஃப்ரக்டோஸ். ஸோ அதனால் வந்து என்னென்னா சிட்ரிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய பழங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல சதை உள்ள பழங்களை வந்து எடுக்கணும். அந்த பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் வந்து உடம்புல சேரணும். அந்த ஃப்ரக்டோஸ் லெவல் அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா விந்தில் வந்து உயிரணுக்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு அசூஸ்பெர்மியான்னு போட்டிருக்கோம். ஃப்ரக்டோஸ் இருக்கா இல்லையா? ஃப்ரக்டோஸ் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நாம் முயற்சி பண்ணணும். ஃப்ரக்டோஸ் இருக்குன்னா விந்தோட மூலகங்களை உருவாக்கக்கூடிய ஃப்ரக்டோஸு இருக்குது. ஸோ அப்போ வந்து விந்தணுக்கள் வரும். ஸோ அதனால் வந்து விடாமல் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா விந்தணுக்களை உருவாக்கலாம். வாழ்வியல் சூழலை மாற்றணும். ஸோ வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்கன்னா அசிட்டிக் ஆகும். அசிட்டிக்கை குறைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இரவு நேர பணிகளை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அசிட்டிக் அப்படின்னா வந்து டீ, காஃபி எல்லாமே அசிட்டிக் தான். நீங்கள் பால் சேர்ந்த எல்லாமே வந்து கொஞ்சம் அசிட்டிக்காக தான் இருக்கும். பால் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது, சரியா? இல்லை அப்படின்னா வந்து அந்த புளிப்பாக இருக்கக்கூடிய புளிப்பு தயிர், புளிப்பு மோர், எலுமிச்சம்பழம் ஜூஸு, அமிலத்தன்மை அதிகம் இருக்கிறத வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உயிரணுக்கள் அசூஸ்பெர்மியா இருந்தாலும் வந்து நாம் வந்து கொண்டு வர முடியும். கிட்னி கல் இருக்கும் ஒரு சிலருக்கு, சிறுநீரக கற்களே வந்து அமிலத்தன்மை அதிகமாகி தான் வரும். கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு சிலருக்கு போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்துடும், மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கால்குலி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த அசூஸ்பெர்மியா நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ கிட்னி ஸ்டோன் ரிலேட்டடாக நல்ல டயூரிட்டிக்காக சில மெடிசின்ஸ் எல்லாம் நாம் கொடுக்குறப்போ, டயூரிட்டிக் பண்ணுறப்ப, ஸோ வந்து நல்லா வந்து யூரிக் ஆசிட்டை குறைக்கிற மாதிரி மருந்து கொடுக்குறப்ப, அமிலத்தன்மை சார்ந்த உணவுகளை வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணுறப்ப மறுபடியும் வந்து அல்கலைன் லெவல் வந்து பாடியில் அதிகமாகி விந்தில் ஃப்ரக்டோஸ் லெவல் அதிகமாகி விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய பேருக்கு ஆகிருக்கு. ஸோ எங்களுடைய www.asuspermia.com அதில் போயிட்டு அதில் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா தெரியும். பிஃபோர் அசூஸ்பெர்மியா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவுண்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு வந்து நாம் வந்து அசூஸ்பெர்மியாவையும் கொஞ்சம் மாற்ற முடியும், சரியா? ஸோ ஒரு 10 பேரில் ஒரு 2-4 ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து நாம் வந்து கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு பலன் நம்ம அதில் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த இடுப்பு வலி, அசூஸ்பெர்மியா இருந்தால் இடுப்பு வலி வருமானா, கிட்னி ஸ்டோன் இருந்து அசூஸ்பெர்மியா ஆகிருந்தால் இடுப்பு வலி வரும். கிட்னி ஸ்டோனை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அசூஸ்பெர்மியா வேறு லெவலுக்கு நமக்கு வந்து ஒலிகோஸாக மாறுறதுக்கோ இல்லை நார்மோஸ்பெர்மியாவாக மாறுறதுக்கோ வாய்ப்பு உண்டு, சரியா? அதனால் வந்து நல்ல மருந்துகள் நம்மளுடைய ஆதவனில் இருக்குது. இலவச மருத்துவ ஆலோசனை தான். ஸோ ஒவ்வொரு சென்டர்லேயுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனாக ஒரு சின்ன அமௌண்ட் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் டீட்டெயில்டாக கேட்டுக்கிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நேரடியாக வந்து இலவசமாக மருத்துவ ஆலோசனை பெறலாம் அல்லது ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணலாம், சரியா? நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 86084 For online consultation, India and overseas, 812407 667, 81241 7667, 812467 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.